திமுக கூட்டணியில் விரிசல், தமிழக அரசியலில் பரபரப்பு. மே 4ற்கு பிறகு என்ன நடக்கும்? கூட்டணி கட்சிகளுக்கிடையே அதிகார பகிர்வு மற்றும் தேர்தல் பணி தொடர்பான மோதல்கள் பகிரங்கமாக வெடிக்க தொடங்கியுள்ளன. தேதிமுக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வரும் மே 4ஆம் தேதி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இது தொடர்பான தனது இறுதி முடிவையும் விளக்கத்தையும் மே 4ஆம் தேதிக்கு பிறகுதான் வெளியிடப் போவதாக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் மற்றும் கூட்டணி பேச்சுகளின் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தேதிமுக காத்திருப்பதை இது உறுதிப்படுத்துகின்றன. மற்றொரு புறம் அதன் கூட்டணி கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். தேர்தலின் போது இடதுசாரி கட்சிகளுக்கு திமுக உரிய அங்கீகாரத்தை வழங்க தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் வேலையில்லாத திண்டாட்டம் தலைவிரித்து ஆடுவதாகவும் இதனால் இளைஞர்கள் மத்தியில் அரசுக்கு எதிராக கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அமையப்போகும் திமுக ஆட்சி ஒரு கேள்விக்குறிதான் என்று அவர் கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக காங்கிரஸ் கட்சியும் தனது பங்குக்கு ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை மீண்டும் கையில் எடுத்துள்ளது. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடாகர் பேசுகையில், தேர்தல் வெற்றிக்கு பிறகு கட்சியை வலுப்படுத்த எங்களுக்கான உரிமையை கேட்டு பெறுவோம் என்று முழங்கியுள்ளார். இனிவரும் காலங்களில் தமிழக அரசியலில் காங்கிரஸ் ஒருபோதும் நடுநிலை வகிக்காது என்றும் அதிகார பகிர்வில் சமரசம் கிடையாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முறையாக பணியாற்றவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான தொண்டர்களின் அதிருப்தி குறித்து விளக்கம் அளித்துள்ள விசிக தலைவர் திருமாவளவன், குறிப்பாக பாலாஜ், நவாஸ் மற்றும் பனியூர் பாபு ஆகியோருக்கு சீட் ஒதுக்கப்படாததற்கான காரணங்கள் குறித்து தனது தரப்பு நியாயங்களை விளக்கியுள்ளார். தேர்தலுக்கு பிந்தைய இந்த அதிகார போட்டிகளும் கூட்டணிக்குள் நிலவும் அதிருப்திகளும் தமிழக அரசியலில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.